video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எத்தனை ஒரு அருமையான வசனம்! அநேகர் குடும்பத்தில் இருந்து கொண்டு தேவனோடு சஞ்சரிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். சிலர் சன்னியாசி கோலம் பூணுகிறார்கள். சிலர் தேவனோடு சஞ்சரிக்க இமயமலை குன்றுகளையும் குகைகளையும் தேடுகிறார்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே குடும்ப பாடுகள் பிரச்சனைகளோடு கூட கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டினவர் ஏனோக்கு. அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். தேவனோடு சஞ்சரிப்பதையே வாழ்க்கையின் முறையாக்கிக் கொள்ளுங்கள். வீட்டை பெருக்கும் போது, ஆண்டவரே, என் உள்ளத்தில் பாவ தூசிகள் வந்துவிடாமல் நீர் சுத்தப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். பாத்திரம் துலக்கும் போது, ஆண்டவரே, என் உள்ளும் புறமும் உமக்கு முன்பாக பிரியமாயிருக்கட்டும் என்று மன்றாடுங்கள். பானையில் சோறு பொங்கும்போது உங்கள் உள்ளம் தேவ அன்பினாலும் ஸ்தோத்திரத்திலும் பொங்கட்டும். நடக்கும்போது உங்கள் அருகில் நண்பனை போல கர்த்தர் வருகிறதை விசுவாசத்தால் உணர்ந்து அவரிடம் பேசுங்கள். நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலையணையில் பாதியை கர்த்தருக்கு கொடுங்கள். தூக்கம் வரும் வரை அவரோடு மனம் விட்டு பேசுங்கள். ஏனோக்கின் குடும்பம் அவரது ஜெப ஜீவியத்திற்கு இடையூறு செய்யவோ குறுக்கிடவோ இல்லை. குடும்பம் என்பது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. ஏனோக்கின் குமாரனாகிய மெத்சூசலாதான் பூமியிலே நீண்ட ஆயுளோடு ஜீவித்தவர். ஏனோக்கின் கொள்ளு பேரன்தான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமராக இருந்த நோவா. ஏனோக்கின் பயபக்தியால் தலைமுறையாக ஆசீர்வாதங்கள், தொடர்ந்து மேன்மைகள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருக்க உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள்.